நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அடுத்தவர்களை சிரிக்க வைத்து மகிழ்ந்த மதன் பாபிற்கு கொடிய புற்றுநோயால் மரணம் எழுதப்பட்டிருக்கும் என யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயரை கொண்ட நடிகர் மதன் பாப் முதலில் அறிமுகமானது பாலு மகேந்திரா இயக்கத்தில் உருவான நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில்தான். ஆரம்பத்தில் இசைக்கலைஞராக திரை வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாப் பின்னர் குணச்சித்திர நடிகராக அவதரித்தார். மதன் பாபின் இசைக்குழுவில் இசைப்புயல் AR ரஹ்மான் கூட இசைக்கருவி வாசித்திருக்கும் நிலையில் மதன் பாபை குரு என குறிப்பிட்டு கூட சமீபத்தில் நினைவு கூர்ந்திருந்தார் AR ரஹ்மான். அதோடு அந்த காலத்தில் வட சென்னையின் அடையாளமாக இருந்த சார்பட்டா பரம்பரை அணியில் மதன் பாபும் ஒரு பாக்ஸராக இருந்திருக்கிறார் என கூறப்படுகிறது. துள்ளாத மனமும் துள்ளும், பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், தெனாலி, வில்லன், தேவர் மகன், சதி லீலாவதி, யூத், வசூல் ராஜா MBBS, கிரி, சிங்கம் 2, எதிர்நீச்சல் என கமல் ரஜினி காலம் தொடங்கி விஜய், அஜித் உள்ளிட்ட நடிகர்கள் உடனும் நடித்த நடிகர் மதன் பாபின் படங்கள் மட்டும் 150ற்கும் மேற்பட்டவை. அதோடு 2007ஆம் ஆண்டில் நகைச்சுவை ரசிகர்களை ஆக்கிரமித்திருந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியான அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த மதன் பாபுக்கு பல நகைச்சுவையாளர்களை உருவாக்கிய பெருமையும் உண்டு. கள்ளம் கபடம் இல்லாத ட்ரேட்மார்க்கான சிரிப்பு, வித்தியாசமான முகபாவனை, கண்களை உருட்டும் நடிப்பு என தனக்கென தனி அடையாளத்தின் மூலம் ரசிகர்களை ஈர்த்த மதன் பாப் சென்டிமெண்ட் காட்சிகளிலும் நடித்து அசத்தி இருப்பார். தனது சிரிப்பால் அடுத்தவர்களை மகிழ வைத்த 71 வயதான மதன் பாப் சமீப காலமாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சில ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை எடுத்து வந்த மதன் பாபிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை அடையாறு இல்லத்தில் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதன் பாபின் மரணத்தை கேள்விப்பட்ட திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.